when it comes to உங்க சீரியல் அப்படின்னு இருக்கும்போது நிறைய சீனியர் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. சீனியர் ஆக்டர்ஸ்க்கு மத்தியில நம்மளும் நடிக்கணும் அப்படின்னு இனிஷியல் ஃபியர்லாம் அப்படின்னு இருந்தாலுமே அப்படியே கடந்து வந்துருவோம்ல. அவங்க கிட்ட இந்த ஒரு லேர்னிங்லாம் இருக்கும்ல. ஸோ கண்டிப்பா அத பத்தி. எனக்கு ஃபஸ்ட்டு மதுமிதா அண்ணி. அவங்க சொல்லணும்னா நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க. ம். பட் அவங்க வந்து இப்ப நம்ம ஸ்டேட் அவார்டு. ஆமா. ஆமா, 2 ஸ்டேட் ஸ்டேட் அவார்டு. அவார்ட் அண்டர் ஸ்டேட் வாங்கியிருக்காங்க. ஸோ அவார்ட் அவங்க வாங்கியிருக்காங்க. யாருன்னே தெரியாத நேரத்தில் ஸோ ஸ்டார்டிங் நான் ஆடிஷனுக்கு வந்ததுலேருந்து இப்போது வரைக்கும் அவங்க வந்து ஒரு அந்த ஆட்டிடியூட் எதுவுமே இருக்காது. ம். நான் அத்தனை சீரியல் பண்ணியிருக்கேன், இத்தனை சீரியல் வந்தோடனே எல்லாரையும் கூட்டு வச்சு சாப்பாடு எல்லாமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்க பார்த்து என்ன கற்றுக்கினான்னா, ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா ஸ்டில் வி ஹாவ் டு பி ஹியர். அந்த Stay humble அந்த அப்படின்னு. ஹம்பிள் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அது கற்றுக்கினா. அதுக்கப்புறம் அவங்க மட்டும் இல்லை, அபிதா மேம், சிவம் சாரு, கிருபா எல்லாருமே வந்து சீனியர்ஸ் தான். பட் எல்லாருமே எனக்கு பொறுத்து நான் வந்து ஒரு தெலுங்குல 8 சீரியல்ஸு, ஒரு தேவரா மூவி, தமிழில் ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. பட் அந்த அளவுக்கு யார்கிட்ட அந்த அளவுக்கு மிங்கிள் ஆகலை. ம். நான் மிங்கிள் ஆகணும்னு ட்ரை பண்ணாலும் அவங்க ஆக மாட்டாங்க. ஆகல.